الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هذا تأويل رؤياي من قبل قد جعلها ربي حقا وقد أحسن بي إذ أخرجني من السجن. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يسروا ولا تعسروا، بشروا ولا تنفروا، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், டிகிரிலா அன்புடையவன், எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயராலும் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்குடை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழிமுறைகளை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் உன்னத மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை நித்தமும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக ஜும்ஆ என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவினுடைய உரையில் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தல், உன்னத இபாதத் என்கிற தலைப்பின் கீழே அல்லாஹ் ரசூலுடைய ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக இன்றைக்கு இபாதத் என்கிற வார்த்தை பிரயோகத்தை சொல்லும் பொழுது, இபாதத் என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் நெருக்கமாக, இடைவெளி நாம் கொஞ்சம் நெருக்கமாக, கொஞ்சம் முன்னாடி வாங்க. இபாதத் என்கிற அந்த வார்த்தை பிரயோகத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய நினைவுகளுக்கு வருவது தொழுவதும், குர்ஆன் ஓதுவதும், பள்ளிகளிலே வந்து அமல் செய்வதும், இப்படியான ஒரு பார்வைதான், சிந்தனை தான், நினைவுதான் நமக்கு வருவது. இபாதத் என்கிற அந்த வார்த்தை ஏதோ இறைவனோடு சம்பந்தப்பட்ட, இறைவனுக்கு செய்கிற சில கடமைகள் என்கிற ஒரு நிலையில் வைத்து பார்ப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை என்று சொல்வதோடு, ஒரு 100% வணக்க வழிபாடுகள் இருக்கிறது என்றால் அல்லாஹோடு சம்பந்தப்படுத்தி, இறைவனோடு சம்பந்தப்படுத்தி உள்ள அந்த இபாதத்துகள் என்பது வெறும் 25% சொல்லலாம். மீதமுள்ள 75% இஸ்லாம் அடியார்களோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறது. அதனால்தான் அறிஞர்கள் இபாதத்தை 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், இன்னொன்று ஹுக்கூக்குல் இபாத். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமை என்றும், இன்னொன்று அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றும் 2 வகையாக பிரிக்கிறார்கள். இவ்வாறு 2 வகையான கடமைகளில் மிக அதிகமாக ஒரு மனிதன் ஒரு 100%, 75%க்கும் மேலாக அவன் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இபாதத் இருக்கிறது என்றால் அது ஹுக்கூக்குல் இபாத், அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அது குறித்து தான் அதிகமாக அவன் சிந்திக்க வேண்டும். ஒருவன் தொழுகிறான், ஒருவன் குர்ஆன் ஓதுகிறான், பள்ளியோடு அதிக தொடர்பில் இருக்கிறான், நிறைய நஃபிலான தொழுகைகளை நிறைவேற்றுகிறான், என் தஹஜ்ஜுத் கூட நிறைவேற்றுகிறான், தினந்தோறும் அதை விடுவதில்லை, நிறைய நோன்பு வைக்கிறான் என்பதையெல்லாம் கடந்து அவன் மனிதர்களோடு எப்படி இருக்கிறான் என்பது அல்லாஹ்வினால் அதிகம் ஆராயப்படுகிற அல்லது விசாரிக்கப்படுகிற மிக முக்கியமான வணக்க வழிபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் சமகாலத்தினுடைய சூழ்நிலையில் மனித உணர்வுகளுக்கு அல்லது மனிதர்களுடைய அந்த உள்ளங்களை கவனித்து அவர்களோடு பரிமாறக்கூடிய அந்த தன்மை,
சமகாலத்தை குறித்து நீங்கள் யோசித்து பார்த்தால் மிக மோசமான நிலைக்கு மனித சமூகம் அதிலே குறைபாடு வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழல்களை பார்க்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் உள்ள செய்தி, வட மாநிலத்தை சார்ந்த ஒரு சகோதரர் ரயில் பயணத்திலே இருக்கும் பொழுது அவர்களோடு சில இளைஞர்கள் உரையாடி அது ஒரு பிரச்சனையாக மாறி இறுதியில் அவரை அடித்து அவர் மரணித்தே போய்விட்ட ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டோம். அது இங்கேயும் நமக்கு அருகாமையிலே நம்முடைய பகுதியை சார்ந்த சகோதரரின் வழியாகவும் அப்படியான ஒரு நிகழ்வு நடந்ததை நாம் செவியேற்கிறோம். கேட்பதற்கு மிக வேதனையான, இது எதனால் நடக்கிறது? பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய சுபாவமாக இருக்கலாம், அல்லது அறியாமையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு கோபதாபங்கள் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது இதனை எவ்வாறு அணுக வேண்டும், அதனுடைய எல்கை எதுவரைக்கும் போகலாம், எந்த எல்கை வரை போவது தடுக்கப்பட்டது, இந்த எந்த உணர்வுகளும் இல்லாமல் தன் மனம் எதை சொல்கிறதோ, எதை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை உடனடியாக வெளிப்படுத்துவதனுடைய விளைவும் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய இழப்புகள் மனிதர்களுக்கு மத்தியே ஏற்படுகின்றன என்பதை எல்லாம் இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. அதனால்தான் இஸ்லாம் மனிதர்களுடைய உரிமைகளை நீங்கள் பேண வேண்டும் என்பதை சொன்னதோடு, உரிமைகள் என்று பேசும் பொழுது வேறு விதமாக இருக்கும், அதையெல்லாம் கடந்து மனித உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும் என்று சொல்கிறது. மனித உணர்வுகள் என்பது மிக ஆழமானது. மனித உணர்வுகளை ஒருவன் புரிந்து கொள்வதற்கு மனித மனங்களோடு அவன் இணைந்து இருக்க வேண்டும். எதிரிலே இருக்கக்கூடிய உங்களை பற்றி நான் சிந்தித்து ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அதை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால் நான் இதை பகிரும் பொழுது, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உங்கள் உள்ளம் இதை எப்படி எடுத்துக்கொள்ளும், எப்படி ரிசீவ் பண்ணும் என்கிற ஆய்வு மனப்பான்மையோடு தான் என் நாவிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய உயரிய வழிகாட்டுதல். என்றால் எவ்வளவு மனித உறவுகளை மிக ஆழமாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். எனவே மனித உணர்வுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. யார் மனித உள்ளங்களை, மனித உணர்வுகளை மகத்துவமாக பார்க்கிறாரோ அவர் மிகப்பெரிய பேரறிவுக்கு உரியவர். அதே நேர் எதிர்ப்பதத்திலே பேசுவதாக இருந்தால், யார் மனித உணர்வுகளை பற்றி சிந்திக்கவில்லையோ, யார் மனித உணர்வுகளுக்கு தோதுவாக தன் நடத்தையை ஆக்கிக் கொள்வதை பற்றி எந்த கேரும் கவலையும் எடுத்துக் கொள்ளவில்லையோ, அவரை போன்ற இறைவனுடைய அருளை விட்டும் அப்பாற்பட்டவரும் யாரும் இருக்க முடியாது. இஸ்லாம் என்பது மனித உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அதை கொண்டுதான் அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்தை கட்டி எழுப்பி இருக்கிறான் என்பதுதான். இன்றைக்கு உலகம் அறிவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. எங்கே அறிவு இருக்கிறதோ அங்கேதான் ஒரு மிகப்பெரிய உயர்வு இருக்கிறது என்று நம்புகிறது. அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக எல்லோரும், நாம் உட்பட அடுத்து வரக்கூடிய தலைமுறை முழுக்க அறிவை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறது. அறிவு தேடலும் அறிவு சார்ந்த பட்டங்களும் உனக்கு இருந்து விட்டால் போதும் என்கிறது. அப்போதுதான் நீ வாழ முடியும் என்கிறது. இஸ்லாம் அதிலிருந்து அப்படியே நேர் எதிரான கருத்துக்கு வந்து நின்று, அறிவு மட்டும் ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் ஷைத்தான் ஜெயித்திருக்க வேண்டும். அறிவு மட்டும் ஒருவனுக்கு இருக்கிறது என்றால் உலகத்தினுடைய மிகப்பெரிய லானத்துல்லாஹி அலைஹியாக யார் மாறி இருக்கக்கூடாது? ஷைத்தான் மாறி இருக்கக்கூடாது. மாறி போனதற்கான என்ன காரணம்? அங்கே அறிவு மட்டும் வேலை செய்கிறது. இஸ்லாத்தினுடைய உயரிய கோட்பாடு என்பது அறிவும் செயல்பட வேண்டும். அந்த அறிவை வைத்து எங்கே என்ன உணர்வுகள் பகிரப்பட வேண்டுமோ, எங்கே என்னென்ன உணர்வுகள் வெளிப்பட வேண்டுமோ அது வெளிப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அழகிய பண்பாடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே மலக்குமார்களிடத்திலே உணர்வுகளும் வெளிப்பட்டது, அறிவும் வெளிப்பட்டது. ஆனால் ஷைத்தான் அறிவை மட்டும் வெளிப்படுத்தியதனுடைய விளைவு மிகப்பெரிய கை சேதத்திற்குரியவனாக மாறினான். இன்றைக்கு அறிவு மட்டும்தான் மிகப்பெரிய அளவிலே ஊக்கப்படுத்தப்படுகிறது. உணர்வுகளுக்கு இங்கே மதிப்புகள் கிடையாது. இஸ்லாம் உணர்வுகளை பற்றி சிந்திக்க தூண்டுகிறது. அது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று சொல்லி காட்டுகிறது. 2 பேர் விவாதம் செய்து கொண்டார்கள். ஒரு நாவல் ஆசிரியரும் ஒரு விஞ்ஞானியும். ஒரு விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானி சொல்கிறார், இந்த உலகத்திலே மனிதர்களுக்கான பல்வேறு பலன்களை, மனிதர்களுக்கு தேவையான விஷயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நாங்கள் தான் பெற்றிருக்கிறோம்.
எங்களுடைய அந்த அறிவியல் பூர்வமான அந்த செயல்பாடுகளால் தான் மனிதர்கள் நிறைய நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது விஞ்ஞானிகளுடைய வாதம். நாவலாசிரியர் அதை மறுத்து பேசுகிறார். எங்களை போன்ற மக்களுடைய மனித மனங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ப பல்வேறு கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் எங்களிடத்தில் இருக்கிறது. அதனால் மக்களுக்கு அதிகமாக சேவையாற்றக்கூடிய ஒரு தன்மையும் அந்த ரிசல்ட்டும் எங்கள்கிட்ட தான் அதிகமா இருக்கணும்னு சொல்லி நாவலாசிரியர் சொல்கிறார். கோபப்பட்டு விஞ்ஞானி, சரி இவ்வளவு தூரம் அழுத்தமாக பேசுகிற நீங்கள் மனிதர்களுக்கு நீங்கள் தான் அதிகம் சேவையாற்றுகிறீர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு ஏதாவது காரணங்களை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது இந்த நாவலாசிரியர் சொன்னார், நான் இப்படி சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், நீங்கள் விஞ்ஞானிகள், உங்களுடைய அந்த விஞ்ஞானத்தினுடைய முயற்சியில் அந்த பணியில் நீங்கள் பசிபிக் கடலை பற்றி அறிந்து வைத்திருப்பீர்கள். அதே போல செங்கடல் எது, கருங்கடல் எது என்றெல்லாம் மிக தெளிவாக அறிந்து வைத்து அதன் வழியாக மக்களுக்கு பல்வேறு விஞ்ஞான பூர்வமான அறிவியல் பூர்வமான விஷயங்களை நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் எங்களை போன்ற ஆசிரியர்கள் மனித மனங்களில் உள்ள இன்பக் கடல் எது, துன்பக் கடல் எது, கண்ணீர் கடல் எது, இவற்றையெல்லாம் மிக ஆழமாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அதனால் மனிதர்களுக்கு எது தேவையோ, எதை சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்வார்களோ, அவர்களுடைய மனங்கள் எதை கொண்டு நிம்மதி அடையுமோ அதனை புரிந்து கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஒரு கல்வியை கொடுக்க முடியும் என்று அந்த நாவலாசிரியர் சொல்வதை பார்க்கிறோம். ஒரு உதாரணத்திற்கு சொல்லப்பட்டது என்றால் கூட, மனிதர்களை சரியான முறையில் வழிநடாத்த தெரிந்தவன் மனித உள்ளங்களை புரியாதவனால் வழிநடாத்தவே முடியாது. மனித உணர்வுகளோடு கலக்காமல் மனிதர்களோடு உள்ள பரிமாற்றத்தை அழகாக அமைத்துக் கொள்ளவே முடியாது, அதிலே வெற்றி காணவே முடியாது. எனவேதான் இஸ்லாம் மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. பிறரை காயப்படுத்துவது, பிறரை அவதூறாக பேசுவது, பிறருடைய உடைமைகளை பறிப்பது, பிறருடைய மனம் புண்படும்படியான கேளிக்கைகளிலே ஈடுபடுவது, வீண் விவாதங்களிலே ஈடுபடுவது, ஏன் அடுத்தவர்களுடைய நேரத்தை பறிப்பது, இப்படியாக இஸ்லாம் எல்லா விஷயங்களையும் மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட ஒழுக்கங்களை மிக தெளிவாக சொல்லி காட்டியதனுடைய காரணம், அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உங்கள் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான். நாம் எந்த அளவு தூரம் பிறருடைய உணர்வுகளை புரிந்திருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். குர்ஆனுடைய வரலாறுகள் மிக அற்புதமானவை. குர்ஆன் மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான வரலாறுகளை சொல்கிறது. அப்படிப்பட்ட வரலாறுகளில் ஒன்று சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புதமான வரலாறு சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. குர்ஆன் அந்த வரலாற்றை அஹ்ஸனுல் கஸஸ் என்று சொல்கிறது. அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறு. குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற வரலாறுகளிலேயே மிக அழகான வரலாறு சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அந்த வரலாற்றில் ஏராளமான படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா எடுத்துக் கூறுகிறார். அப்படிப்பட்ட படிப்பினைகளிலே ஒன்று, பிறருடைய உணர்வுகளை எவ்வாறு மதிக்க வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பழகும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சூரா யூசுப் நமக்கு எடுத்துரைக்கிறது. அது படிப்பினைகளில் ஒன்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களால் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள். எந்த அளவிற்கு நெருக்கடி, அவர்களுடைய உயிர் நிச்சயமாக பறிபோய்விட்டது என்கிற நிலைக்கு சென்று அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, சில நபர்களுடைய அந்த உதவியால் அந்த கிணற்றில் இருந்து பாலின் கிணற்றில் வீசப்பட்ட சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வியாபார கூட்டம் அவர்களை எடுத்து அதன் வழியாக திரும்பவும் உயிர் பிழைத்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த காரியத்தை செய்தது யார்? அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள். அதற்கு பின்னால் பல்வேறு காரியங்கள் நடக்கிறது, சிறை வாழ்க்கை நடக்கிறது. இப்படியாக அந்த சிறை வாழ்க்கைக்கு பின்னால் எகிப்தினுடைய அமைச்சராக ஒரு மிகப்பெரிய பதவியை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கிறார். உணவுத்துறையை பாதுகாக்கக்கூடிய, உணவுத்துறை சார்ந்த அந்த விஷயங்களை கவனிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படி அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய 11 உடன் பிறந்த சகோதரர்களும் அவர்களுடைய தாயும் தந்தையும் 1-2 முறை வந்துவிட்டு திரும்பவும் தன் தந்தை இடத்திலே தாயிடத்திலே சென்று கடைசியாக தாய் தந்தை
ஒட்டுமொத்த சகோதரர்கள் அத்தனை பேரும் யாருக்கு முன்னால் வந்து நிற்பார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்பார்கள். இதற்கு முன்னால் நடந்த அந்த சந்திப்பிலே கூட தங்களுக்கு உணவு தேவைகள் எல்லாம் இருக்கிறது என்று முறையிடக்கூடிய அந்த தருணங்களும் இருக்கும். அது வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் யார் என்பதை காட்டிக் கொள்ள மாட்டார்கள். நான் தான் யூசுப் என்பதை கூட வெளிப்படுத்த மாட்டார்கள். இப்படியான ஒரு அற்புதமான வரலாறு. கடைசியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் தந்தை உட்பட அவருடைய ஒட்டுமொத்த சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் நிற்கும் பொழுது அந்த குடும்பத்தாரோடு அந்த உறவுகளோடு தன் உடன்பிறப்புகளோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ஹாதா தஅவீலு ருயா மின் கப்லு கத் ஜஅலஹா ரப்பி ஹக்கா. ஹாதா தஅவீலு ருயா மின் கப்ல், இதற்கு முன்னால் நான் கண்ட கனவினுடைய விளக்கம் இதுதான். கண்ட கனவு என்ன? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக கனவு கண்டு தன் தந்தையிடத்திலே சென்று சொன்ன பொழுது, இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபம் வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் இவையெல்லாம் சிரம்பணியக்கூடிய வகையிலே நான் கனவு கண்டேன் என்று தந்தையிடத்திலே சொல்லும் பொழுது, இந்த கனவை யார்கிட்ட சொல்லாதீங்க, உன் உடன் பிறந்த சகோதரர்களோடு நீங்கள் சொல்ல வேண்டாம், அதனால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படலாம் என்று சொல்லி தந்தை சொன்ன அந்த நேரம், அந்த கனவை இங்கே நினைவுபடுத்துகிறார்கள் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹாதா தஅவீலு ருயா மின் கப்ல், இதற்கு முன்னால் நான் கண்ட கனவினுடைய விளக்கம் இதுதான். என்ன விளக்கம்? 11 பேர் முன்னாடி நிற்கிறாங்க, தந்தையும் நிற்கிறார், தாயும் நிற்கிறார்கள், எல்லாரும் முன்னாடி நிற்கிறாங்க. அந்த தாயும் தந்தையும் மேலே ஏற்றி அதற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே வந்து அவர்களுக்கு மரியாதை செய்கிற அந்த நிகழ்வு நடக்கிறது. இதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கத் ஜஅலஹா ரப்பி ஹக்கா, இந்த கனவை அல்லாஹ் உண்மையானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த கனவினுடைய விளக்கம் இப்போது நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு, அல்லாஹ் இதனை உண்மையாக ஆக்கி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, வகத் அஹ்ஸன பி இத் அக்ரஜனி மினஸ் சிஜ்னி, முன்னால் நடந்த நிகழ்வை நினைவுபடுத்துறான். வகத் அஹ்ஸன பி இத் அக்ரஜனி மினஸ் சிஜ்னி, அல்லாஹ் சிறைச்சாலையிலிருந்து என்னை வெளியாக்கிய பொழுது நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு பேர் உபகாரம் செய்தான் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சோதனைகள் கஷ்டங்களை எல்லாம் நான் அனுபவித்தேனோ, அந்த கஷ்டங்களுக்கு பின்னால் இப்ப வரைக்கும் அல்லாஹ் என்னை ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறான், என்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்கிற ஒரு தோரணையில், அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் கூட இப்பொழுது அல்லாஹ் தஆலா என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லி சிறைச்சாலையினுடைய நிகழ்வை யாருக்கு ஞாபகம் ஊட்டுறாங்க? தன் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு நினைவூட்டுகிறார்கள். அறிஞர்கள் முஃபஸ்ஸிர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார்கள், ஏன் சிறைச்சாலையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல வேண்டும்? அதற்கு முன்னால் அவர்கள் அனுபவித்த சோதனை என்பது மிக மோசமானது. முதல் சோதனை எது? தன் உடன் பிறந்த சகோதரர்களால் கிணற்றிலே வீசி எறியப்பட்டது. அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று உடன் பிறந்த சகோதரர்கள் நினைத்தார்கள். அந்த நிகழ்வுதான் முதலிலே நடந்தது. சரியாக சொல்வதென்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நிகழ்வை நினைவுபடுத்தி பேசி இருக்க வேண்டும்? அந்த கிணற்றிலே வீசப்பட்ட அந்த நிகழ்வை நினைவுபடுத்தி அந்த நிலைகளை எல்லாம் கடந்து அல்லாஹ் இங்கே கொண்டு வந்து சேர்த்தி இருக்கிறான் என்று பேசி இருக்க வேண்டும். ஆனா ஏன் பேசல, ஏன் அதை சொல்லவில்லை என்பதற்கு அறிஞர்கள் காரணம் சொல்லும் பொழுது, ஏன் சொல்லவில்லை என்பதற்கு பின்னால் எதிரிலேயே யார் நின்று கொண்டிருக்கிறார்கள்? அந்த தவறை செய்த, பாதிப்புகளுக்கு ஆளாக்கிய தன் உடன் பிறந்த சகோதரர்கள் தனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தையை, அந்த நிகழ்வை நினைவுபடுத்தி பேசும் பொழுது ஒருவேளை அவர்களுடைய மனம் புண்படலாம். அவர்கள் தவறிலிருந்து திருந்தி விட்டார்கள், மன்னிப்பை எதிர்பார்த்துதான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இனி ஒருபோதும் இது போன்ற தவறை நாங்கள் செய்ய போவதில்லை என்று நினைத்துதான் அங்கே முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நபர்களுக்கு முன்னால் மறுபடியும் அதை நினைவுபடுத்தி அவர்களை புண்படுத்துவது என்பது, அவர்களுடைய மனம் கஷ்டப்படும்படி பேசுவது என்பது அது சரியானதல்ல. அது அவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துவது என்ற காரணத்தினால்தான் முன்னால் நடந்த நிகழ்வு, முதல் நிகழ்வு அது இருந்தாலும் கூட, சிறைவாசத்தை விட அதை சுட்டி காட்டுவதற்கு தகுதி இருந்தாலும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விஷயத்தை தன் சகோதரர்களுக்கு முன்னால் நினைவுபடுத்தவில்லை என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இப்படியாக அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதையும் தொடர்ச்சியாக சொல்கிறான். அந்த அத்தியாயத்தில் வஜாஅ பிகும் மினல் பதுவி மின் பஅதி அன் நஸக ஷைத்தானு பைனி வ பைன இஹ்வதி, இப்படி சொல்கிறார்கள்.
எனக்கும் என் சகோதரர்களுக்கும் மத்தியில் ஷைத்தான் சறுக்குதலை ஏற்படுத்தினான். என் சகோதரர்கள் என்னை பாலும் கிணற்றிலே வீசி எறிகிற அளவிற்கு உண்டான ஒரு நிலைக்கு சென்றதற்கு யார் காரணம்? என் சகோதரர்கள் அல்ல காரணம். என் சகோதரர்கள் நல்லவர்கள் தான், அவர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள் தான். அவர்களை வழிகெடுத்தது யார்? ஷைத்தான் தான் அவர்களை வழிகெடுத்தான். அதனால் தான் இவர்களுக்கும் எனக்கும் மத்தியிலான அந்த பிளவு ஏற்பட்டதே தவிர அவர்கள் செய்த தவறல்ல என்று சொல்லி அந்த வார்த்தை பிரயோகத்தை கூட சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக நேர்த்தியாக அழகாக உணர்வுகளை காயப்படுத்தாமல் அதனை கடைபிடித்தார்கள். எவ்வளவு பெரிய சோதனையை அனுபவித்த சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னைக்கு நாம என்ன பண்ணுவோம்? நம்முடைய இயல்பு, சரிப்பா தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு வந்துட்டு அதை எப்படி நீ தெரியாம செஞ்சிருப்பேன், தெரிஞ்சேதான் செஞ்சிருப்பேன். எத்தனை தடவை இது மாதிரி செஞ்சுட்டேன், இப்ப மன்னிப்பு கேட்கணும்னு தெரியுதுல, அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்தின தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சா என்ன வந்துடும் அவருக்கு மனசுல? இவன்ட மன்னிப்பு கேட்க வந்ததுக்கு மன்னிப்பு கேட்காமலேயே நமக்கு ஆளுகள் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே நினைப்போம். அப்போ மனித உணர்வுகளை எந்தெந்த இடங்களில் எப்படி எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த உலகத்திற்கு வலியுறுத்திய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. காரணம், மனித உணர்வுகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் முன்னோர்கள் இது விஷயத்தில் மிக தெளிவாக இருந்தார்கள். பிறரோடு உரையாடும் பொழுது, பிறரோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த தொடர்பு பரிமாற்றங்களில் அவருடைய மனம் புண்படாதபடி தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அத்தா இப்னு ரபாஹ் அபி ரபாஹ் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற ஒரு முன்னோர்களிலே உள்ள ஒரு நபர், அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்திலே யாராவது உரையாடுவதற்காக வேண்டி வந்தால் அவர் என்னிடத்திலே உரையாட வருகிற செய்தி பழைய செய்தியாக இருக்கும், இதுவரைக்கும் பல முறை கேட்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட செய்தியை என்னோடு ஒருவர் சொல்வதற்காக வேண்டி வந்தால் அந்த செய்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் அவர்களே விளக்குகிறார்கள். அவரிடத்திலிருந்து நான் கேட்கக்கூடிய அந்த செய்தி என்பது அவர் பிறப்பதற்கு முன்னாலேயே நான் செவியேற்றிருப்பேன். சொல்ல வரக்கூடிய நபர் அந்த செய்தி அவர் பிறப்பதற்கு முன்னாலேயே அந்த செய்தி நிகழ்ந்திருக்கும். அந்த செய்தியை தான் அவர் கொண்டுட்டு வருவார். நான் எப்படி கேட்பேன் என்றால், இதுவரைக்கும் கேட்காதது போல அந்த செய்திக்கு காது கொடுப்பேன். நான் இதற்கு முன்னால் இந்த செய்தியை நான் கேட்காதது போல அவருடைய அந்த செய்தியை நான் கேட்டுக்கொள்வேன். ஆனால் உண்மையில் அந்த செய்தி அவர் பிறப்பதற்கு முன்னாலே நிகழ்ந்திருக்கும். இன்றைக்கு நாமோ ஏதாவது ஒரு விஷயத்தை குழந்தைகளோ அல்லது மனைவியோ அல்லது பெற்றோர்களோ சரியான ஒரு விஷயத்தை சொல்வதற்கு வந்தாலும் கூட அதனை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பண்பும் ஒரு பழக்கமும் தான் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. மனித உறவுகள் மிகச் சரியான முறையில் இயங்காததற்கான அடிப்படை காரணி என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை கூட காது கொடுத்து கேட்க முடியாத அளவிற்கு உண்டான மிக மோசமான மனநிலைக்கு நாம் இருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் இருந்து வரக்கூடிய பிள்ளைகள் அத்தா என்றோ அம்மா என்றோ ஏதாவது சொல்ல வருகிறார்கள் என்றால் சொல்லுங்கன்னு கேட்கணும். அப்பதான் அந்த பிள்ளைகள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதிலே உண்மை என்ன, அவர்கள் மனவேதனையை வெளிப்படுத்துகிறார்களா, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்களா, எல்லாமே தெரியும். இன்றைக்கு குடும்ப உறவுகளில் ஒரு நல்ல உணர்வு பூர்வமான உறவுகள் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? மனைவி சொல்வதை கணவன் காது கொடுத்து கேட்பதே கிடையாது, மனைவியோடு பேசுவதே கிடையாது. மனைவி கணவனுக்கு முன்னால் என்று ஒரு நல்ல அன்பான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளே இல்லாத எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. பெற்றோர்களுடைய வார்த்தைகளை கேட்பதிலே குறைவு இருக்கிறது. இங்கே எல்லாம் இஸ்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதனுடைய அந்த வழிகாட்டுதலை சொல்வதற்கான காரணி இன்னைக்கு உலகிலும் அப்படிதான் சொல்லுது. நீங்கள் காது கொடுத்து லிசனிங் தான் ஃபர்ஸ்ட். காது கொடுத்து கேட்பதுதான் முதல். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு பின்னால் உள்ள அடிப்படையே காது கொடுத்து பேசுறது கேட்கும். அங்கே என்னவாயிடுது? பொறுமை இழந்து போய்விடுகிற காரணத்தினால் எந்த உறவுகளும் நல்ல உறவுகளா நினைச்சல இல்ல. நான் சொல்றதை நீ கேளு, சொல்றது நான் தான் சொல்லணும், நீ எதை எனக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒன்வே தான் எல்லாமே என்று வரும் பொழுது அது வேக்கு வேணா நல்லா இருக்கலாமே தவிர வாழ்க்கைக்கு என்ன செய்யாது, நல்லா இருக்கு. ஒன்மையில போனா ஸ்பீடா போயிடலான்னு பாதையில் வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம். மனித உறவுகளில் அது சிக்கலை தவிர
வேறொன்றையும் ஏற்படுத்தாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே மனித உணர்வுகளுக்கு நாம் மதிப்பெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உணர்வுகளுக்கு எவ்வளவு தூரம் மதிப்பளித்தார்கள் என்பதற்கான நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நபித்தோழர் அறிவிப்பு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு தொட வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சுஜூதினுடைய அந்த நேரம் அவர்கள் தொட வைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்கு அருகாமையிலே அவர்களுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு சூழல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு செல்கிறார்கள். சுஜூதுக்கு சென்றால் நீண்ட நேரமாகிவிட்டது. பெருமானார் சுஜூதிலிருந்து எழவில்லை. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளருடைய தந்தை சொல்கிறார், நானும் தொழுகையில ஈடுபட்டிருந்தேன், ஏன் இவ்வளவு நேரம் ஆனது என்று சற்றே தலையை உயர்த்தி பார்த்தேன், என்ன நடந்து போனது என்று சொல்லி. எந்த அளவு தூரம் நீண்ட சுஜூதை செய்தார்கள் பெருமானார் என்றால், அன்னஹு கத் ஹதஸ அம்ருன் அவ் அன்னஹு யுஹா இலைக்க, ஒருவேளை பெருமானாருக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டதோ என்று நினைக்கும் அளவிற்கு, அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி இறக்கப்பட்டு விட்டதோ. ஏன்னா வஹி என்பது பாரமானது. வஹி இறங்கிவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செயலாக்கமே ஒரு குன்றி போன மாதிரி ஆயிடும். அவ்வளவு பெரிய பாரம் இருக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வது போல, இன்னா அன்ஸல்னாஹு இலைக்க கௌலன் ஸகீலா, ஒரு கனமான வார்த்தை உம்மின் மீது நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட கனமான வார்த்தை வஹி இறங்கி விட்டதோ என்று நாங்கள் நினைக்கிற அளவிற்கு மிக நீண்ட நேரம் சுஜூதை செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபித்தோழர் சொல்கிறார், நான் அப்படியே தலையை உயர்த்தி பார்த்தேன், யார் விளையாண்டுட்டு இருக்கிறா, யார் முதுகு மேல இருக்கிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பேர மக்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் யாருடைய முதுகில இருக்காங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகிலே இருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் தொழுகையில் அனுமதிக்கப்பட்டதா என்றால், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை மாறாத வரைக்கும் அது அனுமதிக்கப்பட்டதுதான். இஸ்லாம் அனுமதியாகத்தான் கொடுக்கிறது. அதனாலதான் நம்ம தொழுகைக்கு வரக்கூடிய பிள்ளைகளை பின்னால போங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றோம். அப்படியே சொன்னாலும் அது எவ்வளவு ரிக்வஸ்டாக அழகாக அந்த இடம் சபைக்கு அதை மாற்றம் செய்ய வேண்டும் என்று இருந்தால், அந்த குழந்தைகளுக்கு என்ன கண்ணியத்தை, பெரியவர்களுக்கு கொடுக்கிற கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு உணவை பரிமாறும் பொழுது முதல் வரிசையில வலதுபுறமாக ஒரு சிறுவர் இருந்தார். அந்த சிறுவரிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அனுமதி அளித்தால் பெரியவர்களுக்கு கொடுத்து விட்டு உங்களுக்கு கொடுக்கலாமா? இல்லை, எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு சொன்னார். அவருக்கு தான் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்? எல்லாருடைய உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும். அப்ப பார்த்தா முதுகுல யார் இருக்கிறா? பேர மக்கள் இருக்கிறார்கள். அப்ப இதுதான் காரணம். தொழுகை எல்லாம் முடிந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சஹாபாக்கள், நீங்கள் இப்படியாக நீண்ட நேரம் சுஜூதில் இருந்ததற்கு என்ன காரணம் என்று விளக்கம் கேட்கும் பொழுது, உங்களுக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டதோ, உடல் சூழ்நிலையா, அல்லது வகை இறங்கியதா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் தான் இது. என்னுடைய பேரப்பிள்ளையின் மீது ஏறிக்கொண்டது, அதனால் அதனை நான் ஒதுக்கி விடுவதை வெறுத்தேன் என்று சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க ஒதுக்கிட்டு அடுத்து நான் தொடர்வதை என் மனம் அதை விரும்பவில்லை, அதனால் அப்படியே தொடர்ந்தேன், அது நீண்ட நேரம் ஆகிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் மனித உணர்வுகளுக்கு நாம் எவ்வளவு தூரம் மதிப்பளிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. அப்ப இங்க என்ன இல்ல, இபாதத்துகளை கடந்து உணர்வுகளுக்கு முக்கியத்துவம். அதான் விஷயம். இபாதத்துகளை கடந்து உணர்வுகளுக்கு முக்கியத்துவம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு பகுதியினுடைய பள்ளியினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட அந்த சமயத்தில் ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு பின்னால் நான் தொழும் பொழுது அது இலகுவாக தெரிகிறது, அதே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் தொழும்போது சற்று சிரமமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, நீங்கள் பின்னால் நிற்பவர்களை கவனித்து உங்களுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று உபதேசிக்கிறார்கள். அதை சிரமமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறார்கள். ஒரு கடினமான வார்த்தை, அஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆத் அவர்களே, தொழுகை என்கிற பெயரால் நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறீர்களா என்று கேட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீண்ட நேரம் நீங்கள் தொட வைப்பதன் மூலமாக பின்னால் இருப்பவர்கள் சலிப்படையக்கூடிய நிலையை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள். உங்களுக்கு பின்னால் ஒரு நோயாளி இருக்கலாம், உங்களுக்கு பின்னால் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு ஒரு தேவையை நோக்கி செல்பவர் இருக்கலாம், குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இருக்கலாம்.
எத்தனையோ பேர் இருக்கலாம். அவர்களை எல்லாம் கவனத்திலே கொண்டு உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு தொழுகையாக இருந்தாலும் கூட அடுத்தவர்களுடைய உணர்வுகள் அங்கே பார்க்கப்பட வேண்டும் என்கிற உன்னதமான வழிகாட்டுதலை இந்த உலகத்திற்கு வழங்கிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனால்தான் நீங்கள் உணவு சமைத்தால் நிக்கிறவங்க பின்னாடி நிக்கிறவங்க மேல இடம் இருக்கு போய்க்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நெருக்கமா வந்துருங்க. நின்னுட்டே கேட்கணும்னு இல்லை, உள்ள வந்து உட்கார்ந்து. அப்ப பிறருடைய உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்கக்கூடிய அந்த தன்மை என்பது இஸ்லாத்திலே எந்த அளவு தூரம் வெளிப்பட்டு இருக்கிறது என்றால், நீங்கள் ஒரு உணவை சமைத்தால் அந்த உணவினுடைய அந்த சால்னா அதனுடைய அந்த குழம்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் இருக்கக்கூடிய இறைச்சி, அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள், அது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த உணவினுடைய வாசனை அருகாமையில் உள்ள ஒரு நபருடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது, இன்றைக்கு உங்க வீட்டுல இன்னும் ஸ்பெஷல் போல அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டு, நம்ம வீட்டுல இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் இறைச்சியை கொடுக்காவிட்டாலும் கூட கொஞ்சம் குழம்பையாவது கொடுத்து விடுங்கள். அதனால் அந்த குழம்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், இதெல்லாம் மனித உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டு நமக்கே பல நேரங்கள் வருமா இல்லையா? நம்ம வீட்டுக்கு போகும்போது இங்கேயோ ஒரு இடத்துல குருமா வாசம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? அடிக்கடி நம்ம குருமா சாப்பிட்றதா இருந்தாலும், குஷ்கா சாப்பிட்றதா இருந்தாலும், பிரியாணி சாப்பிட்றதா இருந்தாலும், சில்லி சிக்கனுடைய வாசம் பயங்கரமா இருக்குன்னு அன்னைக்கு நம்ம வீட்டுல ஒண்ணு இருக்காது. நம்ம மனசு என்ன சொல்லும், ஒருவேளை இன்னைக்கு கிடைச்சா பரவாயில்லையோ அப்படின்னு அந்த வாசனை நமக்குள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை உணவு விஷயத்திலே கூட உணர்வுபூர்வமாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி நிறைய விஷயங்கள். இதா குந்தும் ஸலாஸதன் ஃபலா யதனாஜா இஸ்னைன், நீங்கள் ரகசியம் பேசினால் கூட 3 பேர் இருக்கும் பொழுது 2 பேர் ரகசியம் பேசாதீர்கள். இதற்கு நிறைய விளக்கங்களை சொல்லுவார்கள். 3 பேர் இருக்கும் பொழுது 2 பேர் தனக்கு தெரிந்த ஒரு பாஷையிலே பேசினால் அது கூட ரகசியம் தான் என்று சொல்கிறார்கள். 3 பேர் இருக்கும் பொழுது 3 பேருக்கும் தமிழ் தெரியும், 2 பேருக்கு மட்டும்தான் உருது தெரியும். 2 பேர் உருதுவிலே பேசுகிறார்கள் என்றால் இது எதற்கு சமம்? ரகசியம் பேசுவதற்கு சமம். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் படி இப்படி பேசக்கூடாது. என்ன உணர்வை ஏற்படுத்தும் அது? 3வது நபருக்கு ஒருவேளை நமக்கு தெரியாத பாஷையில் நம்மை பற்றி பேசுகிறார்களோ என்று தோன்றும். எனவே இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் உணர்வுகளை பார்த்து நடக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கிறது. 2 பேர் சேர்ந்து பேசும் பொழுது 3வது ஒரு நபரை காயப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியிலான உறவுகள் கசந்து போவதற்கு அதுதான் காரணம். மாமியாரும் அவருடைய மகளும் வந்துவிட்டால் குசு குசுன்னு ஏதாவது பேசுவாங்க. மருமகளுடைய மனங்களில் என்ன ஓட்டமா இருக்கும்? ஒருவேளை நம்மை பற்றி தான் பேசுவார்களோ என்ற என்ன ஓட்டம் இருக்கும். இதுவெல்லாம் இயல்பானது. இப்படியாக மனித உணர்வுகளை காயப்படுத்துகிற எந்த சூழ்நிலைகளையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பதை இஸ்லாம் பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் அந்த பயணத்திலே செல்லும் பொழுது திரும்பி திரும்பி பார்க்கிறார். திரும்பி திரும்பி ஏதோ ஒரு தேவை தனக்கு நிறைவேற வேண்டும் என்கிற அடிப்படையில் பார்ப்பது போல திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வருகிறார். இதனை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மன் கான மஅஹு ஃபதுலு ظهرி ஃபல்யஉது பிஹி அலா மன் லா ظهر லஹு. உங்களிடத்திலே ஏதேனும் அதிகப்படியாக பொருளாதாரம் இருந்தால், பொருட்கள் இருந்தால் அதை இல்லாதவருக்கு கொடுத்து விடுங்கள். உங்களிடத்திலே ஏதேனும் அதிகமாக உணவுப் பொருட்கள் இருந்தால் அதை இல்லாதவருக்கு கொடுங்கள். இப்படி ஒன்னொன்றாக சொல்லி அந்த சஹாபி பார்த்த அந்த பார்வையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு, ஒருவேளை ஒரு தேவைக்காக இவர் பார்த்து இருக்கலாம், என்ன தேவை என்று தெரியவில்லை, பல்வேறு தேவைகளை சுட்டிக்காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். எது தேவையோ அதை தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். இதனை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார், இந்த ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது எங்களுடைய மனங்களிலே என்ன தோன்றியது என்றால், எங்களிடத்திலே எங்கள் தேவை போக எதுவெல்லாம் மேல்மிச்சமாக இருக்கிறதோ அது எதுவும் எங்களிடத்திலே இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள் அமைந்தது என்று இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார் என்றால், இஸ்லாம் அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. இன்னைக்கு நம்முடைய தேவை போக எதுவெல்லாம் இருக்கிறதோ
அதை பிறருக்கு கொடுப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது, யார் இருக்கிறார்கள், இவர்களுக்கு கொடுக்கலாமா என்கிற அந்த சிந்தனை ஓட்டம் தான் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி என்றால் பிறருடைய உணர்வுகளை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய உயரிய வழிகாட்டுதலாக இருக்கிறது. இன்றைக்கு அது குறைந்து கொண்டே வருகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இது போன்ற கொலைபாதக செயல்கள் எல்லாம் நடப்பதனுடைய பின்னணியில் நம்முடைய உணர்வுகள் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். கால ஓட்டத்தில் மிக வேகமாக செல்கிற ஒரு கால ஓட்டத்தில் ஏதோ சாதிக்க போகிறோம், சாதிப்பதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு மனப்பான்மை அல்லது மமதை அல்லது ஒரு ஆணவம் அல்லது உங்களுக்கே உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு வீரம், திறன் எது வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. அடுத்தவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தி ஒரு சாதனையோ அல்லது ஒரு அதிகாரமோ அல்லது ஒரு செயலாக்கமோ இதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை. அது இஸ்லாத்திற்கு முரணான ஒன்றாக சுட்டி காட்டுகிறது. ஒரு கவிஞன் சொல்வது போல, மனித உரிமைகள் பற்றி மணிக்கணக்கில் பேசி சென்றார் மந்திரி, தெருவில் நடக்கையில் வெளியில் நெருப்பாய் சுட்டது, செருப்பணியக்கூடிய வழி இல்லாத என் கால்கள். இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. பலருடைய நிலைகளும் மிக மோசமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் மனித உணர்வுகளை பற்றி, உரிமைகளை பற்றி வானலாக பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உண்மையில் அந்த மனிதர்களுக்கு என்ன தேவை, மனிதர்களுடைய உணர்வுகள் என்ன, அவர்களோடு என்ன பரிமாற வேண்டும், அவர்கள் சாப்பிட்டார்களா இல்லையா, அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை பற்றி அடிப்படையை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு உலகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தில் நாம் இணைந்து விடாமல் இஸ்லாம் காட்டி தந்த அற்புதமான வாழ்க்கை நெறியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் உணர்வுகள் வெளிப்பட வேண்டும். எப்படிப்பட்ட உணர்வுகள் வெளிப்பட வேண்டும்? யாரென்றே தெரியாத ஒரு நபர் நமக்கு முன்னால் அழுகிறார் என்றால், யாரென்றே தெரியாத நபர் நமக்கு முன்னால் அழுதால் நம்முடைய கண்களும் கண்ணீர் வடிக்க வேண்டும். அதுதான் மனிதநேயம். அவர் அழுகிறார், எனக்கு அதை பற்றி எந்த உணர்வும் வரவில்லை என்றால் பரிசோதிக்க வேண்டியது அவருடைய நிலையை பற்றி அல்ல, நம்முடைய நிலைகளை பற்றி என்பதுதான் இஸ்லாத்தினுடைய உயிரிய கண்ணோட்டம். எல்லாம் அல்ல இறைவன் மிக வேகமாக நாகரீகம் என்கிற பெயரால் மிக வேகமாக தன்னையே மறந்த ஒரு ஓட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நிதானித்து இஸ்லாமிய வழிமுறை என்ன, மனிதனுடைய உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதன் என்றால் அவன் எப்படிப்பட்ட குணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் அறிந்து புரிந்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வீட்டார்கள் உட்பட நாம் சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களோடும் உள்ள பரிமாற்றங்களை மிக தெளிவாக அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாம் பெற வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் அதை மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை விட மிக உன்னதமான இபாதத்தாக இவைகள் இருக்கிறது என்பதை கவனத்திலே கொண்டு எதிர்வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட வணக்க வழிபாட்டை உயர்த்தி பிடித்து அல்லாஹ்வின் அன்பையும் நம்மோடு சக மனிதர்களுடைய அன்பையும் பெற்று இம்மை மறுமை இரண்டிலேயும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.